பார்த்தீங்கன்னா நம்ம பவானியோட ஃப்ரெண்டு நிவேதாங்கிறவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி எல்லாம் பவானி விஷயமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பவானி விஷயமா என்ன பவானி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. அம்மா நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் அந்த சுந்தரம் விஷயம் தான், இனி அந்த சுந்தரம் என் லைஃப்பில் வரவே கூடாது, டைவர்ஸ் விஷயமா பேசுதாமா கேஸ் விஷயமா பேசுதாமா வந்திருக்காங்கிறாங்க. அது கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நிவேதாவும் ஜெயா கிட்ட இவங்க சொன்னாங்க, நடந்த எல்லா பிரச்சனையும் சொன்னாங்க. இது மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் இது மாதிரி துரோகம் பண்ணிவிட்டு வேறோட பொண்ணையும் கர்ப்பமாகிட்டாராம். ரொம்ப பவானி பாவம், அதுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க வேணாமா அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன பவானி இதெல்லாம் உனக்கே இதெல்லாம் நல்லா இருக்கா? நான் உன்கிட்ட எத்தனையோ வாட்டி எடுத்து சொன்னேன், இது மாதிரி இதனால நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் பாதிக்கும், அதாவது சிவானி வாழ்க்கை தான் பாதிக்கும், சொன்னால் கேளுங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயாவும் அந்த நிவேதாவை பார்த்து நீங்கள் வந்ததெல்லாம் ரொம்ப நல்லது தான், ஆனால் இப்போ கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு, இவன் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு இந்த முடிவு எடுத்துட்டான், நாங்கள் என்ன எதுன்னு பேசிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நிவேதாவும் எனக்கு உங்கள் சூழ்நிலையும் புரியுது, இது மாதிரி பவானி என் ஃப்ரெண்டுங்கிறனால அவன் எடுத்து சொன்னான், பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் கேஸ் விஷயமாக பார்க்க வந்தேன், நீங்கள் என்ன எதுன்னு பேசிவிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் டைவர்ஸ் விஷயமாக நம்ம கேஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க போன பிறகு பார்த்தீங்கன்னா பவானி, அதாவது ஜெயா கோமா பவானியை பார்த்து இதெல்லாம் நல்லா இருக்கேன், ஏன் சொன்னால் நாங்கள் சொன்னால் கேட்கக்கூடாதுங்கிற முடிவிலே இருக்காங்கிறேன். அம்மா நான் தான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அவர் எனக்கு தேவையில்லைம்மா அப்படிங்கிறேன். பவானி சொன்னால் புரிஞ்சுக்க, ஏன் இப்படி மீறி பேசிகிட்டு இருக்கு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைம்மா அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜசேகரம் வந்து ஜெயா நிறுத்து, இது மாதிரி பவானி தான் இது மாதிரி அந்த சுந்தரத்தை ரொம்ப காதலிச்சா, அதனால தான் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் இப்போ அவள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் இது மாதிரி டைவர்ஸ் கேட்பா, அவளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்க, அதை விட்டுட்டு நீ இது மாதிரி சப்போர்ட் பண்ணாமல் அவளை திட்டிட்டு அதெல்லாம் நல்லதுங்கள்லங்கிறாங்க. சண்முகமா ஆமாம்மா, இது மாதிரி அக்கா எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் அக்கா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, இது மாதிரி அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிங்க, அவங்க இந்த யோசிச்சு தான் முடிவு எடுத்துருக்கேன் அப்படிங்கிறேன். அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எதையும் நான் கேட்குறதா இல்லை, டைவர்ஸ் பண்ணுறதா, அந்த ஆள் இனியும் என் லைஃப்பில் வேணாமா, சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக இங்கே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஜெயா அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது என் பொண்ணு யோசிக்க கூட மாட்டேங்கிறேன், நாளை மீனி அவள் தானே கஷ்டப்படுவா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு பியூட்டி பார்லருக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்யூர் பெடிக்யூர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும் சேர்ந்து பண்ணி முடிச்சோடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா ஐயோ பொண்ணு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஷீலா சொன்னாங்க நீங்கள் சூப்பராக பண்ணுவீன்ட்டு, ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிப்ஸு 100 கொடுக்குறாரு. ஐயோ அதெல்லாம் வேணாம் மேடம், இது மாதிரி மேடம் ஆல்ரெடி நீங்கள் காசு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க, அது இருக்கட்டும் இதையும் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பியூட்டி பண்ணிவிட்டு வெளில வராங்க. வெளில சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஜிம்மு மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தாஸோட தங்கச்சி, அதாவது தாஸோட ஒய்ஃபு, அவங்க பார்த்தீங்கன்னா ஜிம் எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க வெயிட்டான பொருளை தூக்கி. அதை பார்த்தீங்கன்னா இவங்க எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இது அந்த தாஸோட தங்கச்சின்லாம் சொல்லிட்டு வந்தா வீட்டுக்கு, இவ தானே கர்ப்பமாக இருக்காரு, சுந்தரம் கர்ப்பமாகிட்டாரு அது இதுன்னு சொன்னான், இவன் என்ன இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காளே, இவ கர்ப்பமாக இருக்கிறவ எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு போவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்வேதா இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே வேலை பார்க்குற ட்ரைனர்கிட்ட போய் கேட்குறாங்க, இவங்க பேர் ஸ்வேதா தானேங்கிறேன். ஆமாம் நீங்கள் யாருங்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறாங்க. சரி இவங்க இங்கே ஜிம்முக்கு அடிக்கடி வருவாங்களா? ஆமாம் 8 மாதமாக இங்கே தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னையும் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா அது கர்ப்பமாக இருக்கிறவங்க 8 மாதமாக வந்து இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு சந்தேகம் வந்துடுது. இந்த விஷயத்த நம்ம சக்திகிட்ட போய் சொல்லலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சீலாட்டின்னு சொல்கிறாங்க. அவங்க ஓனர்ட்ட அவங்களும் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்போனா இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இது மாதிரி கர்ப்பமாக இருக்கிற பொண்ணு எப்படி அவ்வளோ வெயிட்டான பொருளை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுவா ஜிம்மில், எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் எனக்கும் இருக்குது, நான் சக்திகிட்ட இதை பற்றி சொல்லணுங்கிறேன். சரி இது சம்மந்தமாக எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கிறேன். சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சக்தியை பக்கம் தான் வராங்க. சக்தி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறேன். என்ன பண்ணி விஷயம் எதாவது சொல்லுங்கிறாங்க. இது மாதிரி நான் அந்த ஸ்வேதாவை பார்த்தேங்கிறேன். யார் ஸ்வேதா? அந்த தாஸோட தங்கச்சிங்கிறேன். அவளை எதுக்கு நீ பார்த்தேங்கிறேன். இது மாதிரி நான் பியூட்டி பார்லர் விஷயமா நான் போயிருந்தேன், அங்கே பக்கத்தில் உள்ள ஜிம்மில் அவள் அதிக பொருளை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், அதுக்கு இதுக்கு என்ன சொன்னாங்க. சக்தி இது மாதிரி அவங்க 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொன்னால, எப்படியா இருந்தாலும் வெயிட்டு கூடி இருக்கும், கர்ப்பமாக இருக்கிற பொண்ணு எப்படி இது மாதிரி ஜிம்மில் வந்து அவ்வளோ வெயிட்டான பொருளை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுவான், எனக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குங்கிறான். அதை கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா சக்திக்கு டவுட் வந்து ஆமாம் பொண்ணு நீ சொல்கிறத வச்சு பார்க்கல எனக்கும் டவுட் வருது, அந்த ஸ்வேதாவை பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு, ஃப்ராடு மாதிரி தான் இருக்குன்ட்டு, என்ன எதுன்னு கண்டுபிடிப்போம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சக்தியும் சொல்லிட்டுறாங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் சக்தியும் பொண்ணையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சுந்தரம் இது மாதிரி அந்த பொண்ணை கெடுக்கலங்கிறத நிரூபிப்பாங்களா நிரூபிக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணி வைப்போம். இந்த எபிசோட் பற்றி நினைக்கிறேன் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள்.